அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உமா மகேஸ்வரி. சிவசக்தி ஹெர்பல்ஸ் என்ற சிறிய நிறுவனம் கடந்த 5 வருடங்களாக நடத்தி வருகின்றோம். நானும் எனது கணவரும் மட்டும்தான் நடத்தி கொண்டு வருகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது என் கணவருக்கு நன்றி சொல்லி, ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாம நம்ம நிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நான் அவருக்கும் இறைவனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்திருக்காரு. என்னோட ஒவ்வொரு முயற்சியிலையும் நான் எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பேசணும், எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்பா அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு பக்காவா பின்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடி வகைகள், இட்லி பொடி, இந்த கொரோனால பாத்தீங்கன்னா என்னோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா மாறிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இயற்கை சம்பந்தப்பட்டமான நிகழ்வுகள் வந்து சனி ஞாயிறு வாரத்துல 2 நாளும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேஸ்ல போயிட்டு நாங்க அதை அட்டன் பண்ணிட்டே இருப்போம். அந்த ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணிட்டே இருப்போம். அது பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரி, நம்ம ஒரு வருமானத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, உன்னால பண்ண முடியுமா, பேசணும், நிறைய பேரை ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் உன்னால முடியுமான்னு கேட்டாரு. நீங்க இருக்கும்போது நான் எதையும் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு இதுல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலிகை சீக்காய் பொடி, ஹேர் ஆயில், அந்த மாதிரி ஆரம்பிச்சு நாங்க ஸ்டால் போடும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பொடி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் இதுல வந்து கொண்டு வந்து ஒரு 5 வகையில ஆரம்பிச்சு இன்னைக்கு 20-25 வகை இட்லி பொடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இட்லி பொடி பண்றதுலயுமே எனக்கு ஒரு பெரிய சாதனையா இருந்தது. நான் எதை பண்ணாலும் எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, இன்னும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை மாத்தணும், இன்னும் இது நம்ம நம்ம எப்படி இதை பண்ண போறோம், இவரு இதுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு அவர் அந்த சொன்ன அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டால்ல வந்து இட்லி பொடிக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து, அடுத்தது மசாலா பொடிகளை நாங்க இது பண்ணோம். அதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லா வகை மசாலா பொடியிலையும் வந்து நாங்க பண்ணி இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது மூலிகை ஹெர்பல் நாப்கின், அதுவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் கஸ்டமர் வந்து எனக்கு இதை பண்ணி கொடுப்பீங்களா, அதை பண்ணி கொடுப்பீங்களான்னு அவங்களோட இதுதான் நான் வந்து கேட்கறத நாங்க பண்ணி இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இட்லி பொடி மசாலா பொடி எங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேவிகே அந்த ட்ரைனிங் சென்டர்ல தான் போயிட்டு எல்லாமே நாங்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா குக்கீஸ் இப்போ 1 வருஷமா பாத்தீங்கன்னா மில்லட்ஸ்லயும் சிறுதானியத்திலயும் இந்த பாரம்பரிய ரைஸ்லயும் வந்து நாங்க குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னை போல ஆர்வமுள்ள பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பயணிச்சு அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லி தரணும், அதையும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்க மேம்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த முயற்சி வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு இது போன்ற தளங்கள் வந்து எனக்கு பேருதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பிலும் SRM பல்கலை நிறுவனமும் சுரேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு. என்னுடைய நேம் வந்து விக்ரம். ஸோ வாட்டர் கேலரி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2011 கோவிட்க்கு அப்போ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது. ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜினியர். நான் வந்து பெங்களூர், சென்னையில் நிறைய ஷோபா டெவலப்பர்ஸ், டிவிஎஸ், எமரால்ட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோவிட் டைமில் ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னால ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2012 ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. இந்த மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருமே பண்ண முடியும். ஏசி பண்றவங்க எல்லா வெண்டார்ஸுமே வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அதுல என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ நல்ல பிராண்டை வந்து உள்ள கொண்டு வந்தோம். பட் நல்ல பிராண்டும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் இருந்தா வந்து மக்கள் வாங்கிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ 2012 நான் வந்து ஒரு மந்த் என்னுடைய ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2500 rupees. ஸோ அன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து 70,000 rupees. ஸோ லாஸ்ட் மந்த் எங்களுடைய டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 30 lakh rupees. ஸோ இன்னைக்கும் அதே எக்ஸ்பென்ஸ், அதே இதுதான். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ராடக்டையும் சூஸ் பண்றதுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றோம். ஒரு ப்ராடக்ட் எந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் தேவை, நான் ஒரு பொருளை சேல் பண்ணாம ஒரு ப்ராடக்ட்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ இது வந்து ப்ராடக்டா பண்றோம். அப்போ ஒரு சோஷியல் என்டர்பிரினரா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மழைநீர் சேகரிப்பு ஒரு இதுவா கொண்டு வரும். இன்னைக்கு வந்து நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கான தினசரி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய மழை நீரை எப்படி சேகரிச்சு அதை வந்து நம்மளால வந்து 365 நாள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து டிரைவ் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், தேர்ட் லார்ஜஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ், செகண்ட் வந்து இன்ஃபோசிஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து இப்போ நாங்க பெரம்பலூர்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சுகர் ஃபேக்டரிக்காக. எதுக்காக சொல்றேன்னா மழைநீர் சேகரிப்புன்னு நம்ம லாரியில பார்க்கும் போதெல்லாம் வந்து அப்ப மழைநீர் சேகரிப்புன்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு குழியை வெட்டி இது தோன்றது அப்படின்னு கிடையாது. அந்த தண்ணியை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் மழைநீர் சேகரிப்பினோட முக்கியமான ஒரு இது. ஸோ இதை வந்து இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து அதை பத்தி ஒரு 30 minutes ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, அதுல ரொம்ப டீட்டெயில்டா பேசுவோம். ஸோ இங்க எனக்கு வாய்ப்பு அளிச்ச புதிய தலைமுறைக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த புதிய தலைமுறை டீம் எல்லாருக்கும் ஒரு முதற்கண் வணக்கம், நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நான் என் கம்பெனி நேம் வந்து டிஆர்எம் ஒர்க்ஸ். இது என்ன பண்ணுறோன்னா எல்லா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்னெல்லாம் ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாலும் சரி, கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு லைசன்சிங் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே பண்ணுறது என்ன தப்புனா ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்தால் போதும் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு கவர்மெண்ட். ஆனால் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் சரி, இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். அது எந்த ஃபுட் எஃப்எஸ்எஸ்ஏன்றது எல்லாத்துக்கும் கவர் பண்ணிட்டாங்க. எந்த ஃபுட் ரிலேட்டட் நீங்கள் எந்த டச் பண்ணாலும் கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாலே அவங்களே எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு யூனிட், நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக ஒரு யூனிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கனாலும் லைசன்ஸ் இருக்குது. ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதுக்கும் லைசன்ஸ் இருக்குது. எந்த இதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அது பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்க. அது கூட உங்களுக்கு என்ன அது லைசன்சிங் ஒர்க் என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு என்ன லைசன்ஸ் ஒர்க் வரும், என்ன நீங்கள் லீகலாக என்ன பண்ணணும், என்ன ஃபினான்ஷியலாக என்ன பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கூட சேர்த்து இதெல்லாம் கற்றுக்கோங்க. எதுக்குன்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பண்ணும்போது ஒரு டைம் பீரியடில் வந்து கவர்மெண்ட்லேருந்து எப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனோ ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு. அதனால் இதை ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த லீகலாக ஃபஸ்ட்டே பண்ணுறீங்கனாலும் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை இதை பற்றி தெரியணுனாலும் வெளியே ஸ்டால் இருக்குது, அங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்கிறேன், கைட் பண்ணுறேன். உங்களுக்கு யாராக இருந்தாலும் என் நம்பரை எடுத்துக்கோங்க. உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டிப்ஸ் தான், எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்தாலும் சரி பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம செய்கிற தப்பு வந்து தெரிஞ்சே செய்யலை, அறியாமல் தான் செய்கிறோம். அதனால் அவங்கள்ட்ட டைம் கேளுங்க, ஒரு 5 நாள், ஒரு வாரம், 10 நாள் டைம் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. அது தெரிஞ்சும் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என் நேம் வி கண்ணகி. எம்எஸ்எம்இ மூலயமா ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட் கற்றுக்கிட்டேன். இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃப்யூச்சரில் வேறு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இன்னும் அதை பற்றி ஐடியாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் பண்ணணுன்னு மனசில் வந்திருக்கு. அதை பெரிய லெவலில் பண்ணணுன்னு இருக்குது. அதுக்காக தான் நான் புதிய தலைமுறையை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறேன். அவங்க எனக்கு வழிகாட்டுதல் காட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. மெஞ்சு என்டர்பிரைசஸ் அண்ட் மெஞ்சு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நான் நடத்திட்டு வரேன். அது 5 வருஷமாக நடத்திட்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா 100% வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான், வீட்டிலேருந்து தான் செஞ்சிட்ருக்கேன். இதில் ஹெல்த் மிக்ஸு அண்டு மில்லட் லட்டூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாட்டு சக்கரை, மில்லட்லாம் வாங்குறேன். அது எல்லாமே வந்து விவசாயிக்கிட்ட இருந்து நேரடியாக தான் வாங்குறேன். பேங்க்கு இந்தியன் பேங்க்ல போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் இந்த லோன் இதை பற்றினா எதுவுமே எனக்கு கிடைக்கல. போனாலும் அது எதுவுமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் வந்து மிஷினரிஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டீஹைட்ரேட்டட் மிஷின்லாம் வாங்கணும், அதான் சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் பார்த்தாக்கா அதெல்லாம் சரியான இது கிடைக்கல எனக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்துன்னா எல்லாமே நான் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கலக்காம தான் செஞ்சிட்ருக்கேன். 100% ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் இது. எல்லாமே மவுத் ரெஃபரன்ஸ் தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீசா இயற்கை மூலிகள் பேரில் ஊதுவத்தி சாம்பிராணி நண்பரோடு சேர்ந்து கரித்தூள் கெமிக்கல் இல்லாத விஷயங்களா பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எங்களால் முடிஞ்ச உதவி மாதிரி மூங்கில்ல டூத் ப்ரஷ், வேப்பமர சீப்பு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த புதிய தலைமுறை மற்றும் எஸ்ஆர்எம்க்கு என் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அதாவது ஸ்போர்ட்ஸுக்காக வேண்டியே நாங்கள் தனியாக ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்கோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்சி சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா, ஸ்போர்ட்ஸ் பிளேஃபீல்ட் மெயின்டெனன்ஸ், ஸ்போர்ட்ஸ் டூரிசம், கிளப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைக் திஸ் ஆல் இன் ஆல் இன் ஒன் ரூப். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு மெடல்ஸ், ட்ராஃபீஸ், கோச்சஸ், அஃபீஷியல்ஸ், லைக் திஸ் இது எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும். தேங்க்யூ. வெல்லும் சொல்லுக்கு சொந்தக்காராகிய நம்ம புதிய தலைமுறையின் தொழில் முனைவோருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, நாங்கள் ஸ்பெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் செய்கிறோம். அதில் வந்து சேஃப்டி, செக்யூரிட்டி, கிளீனிங் இது 3 தரத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்தரம் வாய்ந்த அட்வைசர்களை வச்சு நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இதே புதிய தலைமுறையில் எங்களுடைய நிர்வாகத்தை பெரிய லெவலில் எடுத்து சொல்வதற்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குன்னு நான் இன்னைக்கு சார்கிட்ட வரும்போது கூட சொன்னேன். என்ன ஒரு தப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க புக்கு, இன்னைக்கு போயிருந்தா கூட ஒரு 10 பேரை பார்த்துருப்பேன் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது தப்புன்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டு 100 பேரை பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு திருப்பம்ல எனக்கு இது இங்கே வரும்போது நினச்சிக்கிட்டு வந்தேன், ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் புக்கு, இன்னைக்கு போயிருந்தா ஒரு 10 கிளைண்ட்டை பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது, இங்கே ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு 100 பேரை பார்த்துட்டேன், 100 பேர்கிட்ட பேசிட்டேன். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இது மாதிரி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க வந்து மொபைல் ஃபோன், இந்த டிவி சேனலுக்கு ரொம்ப இதானாங்க. அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கு லேக் ஆஃப் இது எஜுகேஷன் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ரீடிங் சரி, ரைட்டிங் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதில்ல. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம், சோலார் மூலயமா வந்து ஒரு இது பண்ணோம். எப்படின்னா சேம் சிலபஸ் 1 to 5க்கான பிரைமரிக்கான சிலபஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா கன்வெர்டட் இன்டு அனிமேஷன் மெத்தட் பண்ணும்போது அது வந்து ஏன்னா ரூரலில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ரூரலில். அப்போ சோலாரில் கொடுத்து அது மூலயமா வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்கூல் பண்ணோம் நாங்கள் படப்பையில். அது வந்து நம்ம டாக்டர் ஆர்த்தி மேடம் கலெக்டர் அவங்க தான் வந்து இனாகிரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சிஎஸ்ஆர் மூலயமா ஒரு 40 to 50 ஸ்கூல்ஸ் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். மதுரை, தென் காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த கீ ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட். சரி, அதில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வி சூஸ் மதுரமங்கலம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த மதுரமங்கலம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு, ஏன்னா சிட்டிக்குமே அதுக்குமே ரொம்ப லாங் உள்ள இன்டீரியர் இருக்காங்க. சரி, நாங்கள் சியட் டயரோட ஒரு டைப் பண்ணி அவங்களுக்கு இந்த மில்லட்ஸ், ஏன்னா இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைதா, ஒயிட் சுகர்னால வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால கொஞ்சம் நம்ம மில்லட்ஸில் கொஞ்சம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரெயினர் நாங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 days ட்ரைனிங் கொடுத்தோம். மில்லட்ஸ்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஹெல்த் இஷ்யூக்காக பண்ணி இப்போ நம்ம டீம் வந்திருக்காங்க. இங்கே ஸ்டால் இருக்குது, நீங்களும் அதை போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே அந்த கருப்பு கவுனி லட்டு, திணை அதிரசம் இது போன்றது தான் அவங்களே வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த புதிய தலைமுறை ஃபவுண்டேஷனுக்கும் சுரேஷ் கண் சாருக்கு நன்றி. தேங்க்யூ. என் பேர் விஜயலட்சுமி, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ காலையில் இங்கே நடந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவேர்னஸ் கிடச்சிது. ஒரு புத்தகம் படிக்கிறத விட கேட்குறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம இந்த கேள்வி செல்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் படித்த அறிவை வந்து நம்ம இன்னைக்கு இங்கேருந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பழனியப்பன் சார் சிட்டி யூனியன் பேங்க்கில் அவர் வந்து ஒரு லோன் வாங்கணும், இல்லை ஒரு வங்கி உதவியை பெறணும்னா நம்மளுடைய பேப்பர் ஒர்க்கு தாண்டி நம்மளுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ முக்கியம், ஸோ நம்ம அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற வரைக்கும் சொன்னார். அடுத்து மிஸ்டர் வெங்கடபிரசாத் சார் சொல்லும் போது அது ஒரே ஒரு லைன் தான் சொன்னார், ஆனால் ஐ ஓப்பனிங்காக இருந்தது. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டும்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். ஏன்னா வந்து நம்மளுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும், அடுத்தவங்க வேலையை நம்ம சேர்த்து பார்க்கும்போது நம்மளுடைய நேரம் எவ்வளோ வீணாகுது, நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளோ தடைப்படுது அப்படின்றது ரொம்ப கிளியராக சொன்னார். அடுத்து மிஸ்டர் வாசுதேவன் சார், ஸ்ரீனிவாசன் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஜெட் சர்டிஃபிகேட் எவ்வளோ முக்கியம்னு சொன்னார், 5 M's பற்றி சொல்லியிருக்காரு, ஜெம் போர்ட்டல் பற்றி சொன்னார், பிஸ்னஸ் சைக்கிள் பற்றி சொன்னார். ஸோ ஒரு கேபிட்டலை எப்படி வந்து நம்ம பிஸ்னஸில் கொண்டு போனால், பர்சனல் யூஸுக்கு கொண்டு போனால் அந்த பிஸ்னஸ் எப்படி வந்து டவுனில் போகும் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக எடுத்து சொன்னார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனித வள மேலாண்மையினுடைய ரகசியங்கள் பற்றி மிஸ்டர் பாலசுப்ரமணிய ராஜா சொன்னார். ஸோ ஒரு பிஸ்னஸ்மேன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க பிஸ்னஸை கொண்டு போக முடியும் அப்படின்றது சார் ரொம்ப தெளிவாக சொன்னார்.
எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அறக்கட்டளையின் மூத்த ஆலோசகரான சந்திரசேகர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னார். இன்னைக்கு லைஃப்ல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதை கொண்டு போனோம். யூத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்பை தாண்டி ஒரு வேலையை எடுக்கும்போது தேனீ வளர்ப்பு மிஸ்டர் வேல்குமார் வந்து சொன்னது ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. யங்கர் ஜெனரேஷனில் அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்து பண்ணோம். அவர் எவ்வளோ வேலையை விரும்பி பண்ணாருன்றதை அதில் பார்த்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொன்னார் மிஸ்டர் திருமாலன் சரவணன் சார் வந்து அவரோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸோ விக்ரம் சார் லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய மழைநீர் வந்து எப்படி நம்ம நீர் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற சொன்னார். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வீடு கட்டும் போதாகட்டும் நம்ம வந்து அதை பிளான் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். வெளியில் எடுக்குமோ எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து நிறைய புத்தகத்தினுடைய அறிவை கேள்வி அறிவியாக எடுத்துன்னு போகிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி பேசின எல்லாருக்குமே கிராட்டிடியூட், என்னுடைய கிராட்டிடியூட் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சிஎஸ் பிரேம்குமார். அனாதி வெல்னஸ் அப்படின்ற பிராண்ட் நேமில் இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். இங்கே பிடிஎஃப் ஐஎஸ்ஆர்பி நடத்துகிற இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சுரேஷ் கண்ணன் சார் மூலமாக தெரிய வந்து, சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அப்ரோச்சபிள், இவ்வளோ பேருக்கும் கோஆர்டினேட் பண்ணி பர்சனலாக கால் பண்ணி கூட சொல்லி அவ்வளோ ஃபாலோ பண்ணி ஒரு சமூகத்தில் ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும்தான், கார்ப்பரேட் மட்டும்தான் இல்லாமல் சிறு குறு நிறுவனங்கள் வெவ்வேறு ஏஜ் கேட்டகரி வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இங்கே மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்றதுக்காக வெவ்வேறு டாப்பிக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக தாட்ஃபுல்லாக யோசித்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஒன்றே எடுக்காமல் வெறும் ஃபைனான்ஸ் பற்றி பேசாமல் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதெல்லாம் சொல்லி இன்க்ளூடிங் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக சொல்ல முடியல, மேடம் சொல்லிட்டாங்க. இது நடத்துறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வேணும். எல்லாமே சிறப்பாக நடத்தின பிடிஎஃப் அண்ட் என்டையர் டீம் மெம்பர்ஸ்க்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ போகிறதுடைய ஆண்டர்பிரினர் ஜர்னி ஆஃப் க்ரோத் 2026 செகண்ட் எடிஷன். இது வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்து ரொம்ப பேர் உறுதுணையாக இருந்தாங்க. சொல்லப்போனால் இதில் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய அறிவுரைகளையும் தங்களுடைய பங்களிப்பையும் வழங்கிய அத்துணை ரிசோர்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய புதிய தலைமை அறக்கட்டளையின் சார்பாக, எங்களுடைய குழுவின் சார்பாக உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்விற்கு உங்களெல்லாம் வர வைத்து உங்களெல்லாம் ரொம்ப அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் பங்கேற்று இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ உண்மையிலே நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு இதுவரையிலும் கிட்டத்தட்ட நம்ம 5 மணிக்கு முடிப்பதாக இருந்த நிகழ்வு, ஆனால் கிட்டத்தட்ட 5:40 மணி ஆகிவிட்டது. இருந்தாலும் இன்னும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து நீங்கள் உங்களுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருப்பீங்க. இதை நாங்கள் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறோம். உங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இன்னும் டைம் கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம 2 நாள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு நாங்கள் திட்டமிடுகிறோம் அடுத்த வருங்காலங்களில். அது மட்டும் இல்லாமல் இங்கே அத்தனை பேரும் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க, அரங்குகள் அனைவருமே விசிட் பண்ணி உங்களுடைய நெட்வொர்க்கிங்கை மறுபடியும் நீங்கள் பண்ணிக்கணும் கேட்டுக்கிறோம். நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 ஜிஎன் செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.